சொன்னா கேளடி ராதிகா. 3 வருஷம் கழிச்சு இப்பதான் உண்டாயிருக்க. தப்பு தப்பா யோசிக்காதடி. முத்து போல புள்ளைய பெத்தெடுக்கிற வழிய பாருடி. அம்மா, நீ குடும்ப வாரிசை பத்தி யோசிக்கிற, நானும் குடும்ப வருமானத்தை பத்தி யோசிக்கிறேம்மா. அவருக்கோ பிசினஸ் டல்லா இருக்கு. இந்த நேரத்துல நான் மாசமா இருக்கேன்னு வேலைக்கு போகாம இருந்தா குடும்பத்தை யாருமா பாத்துக்கிறது? என்னமோ நீ ராதிகா, எதுவா இருந்தாலும் 1க்கு 4 தடவை யோசிச்சு முடிவெடுடி. என்ன மாப்பிள்ள, ராதிகா குழந்தைய அபார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாளே, உங்களுக்கு அதில் உடன்பாடா? ராதிகா எடுக்கிற முடிவு சரின்னு தான் தோணுது மாமா. ராதிகா, நீ இப்போ எங்கே இருக்க? ஏங்க, வழக்கமா செக்கப்புக்கு போவோம்ல, அந்த ஆஸ்பத்திரியில தான் இருக்கேன். ராதிகா, அவசரப்பட்டு அபார்ட் பண்ணிடாத. எங்கள் சுப்பிரமணி தாத்தா இறந்துட்டாராம். உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. ஏங்க, மேடம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேனே. அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவா ராதிகா. இறந்து போன சுப்பிரமணி தாத்தாவோட வீடு, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இனிமேல் நமக்கும் என் தம்பி விக்கிக்கும் தான். எப்படி? அப்படியாங்க? அவளன்னு பேசிகிட்டு இருக்காம சீக்கிரம் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேரு. வயிற்றுல உள்ள நம்ம பிள்ளைக்கு சேஃப்டி முக்கியம், புரியுதா?